அனைத்து ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு எது அப்படின்னா, மேசம் விருச்சிகத்தில் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால், அதாவது மேசராசி அல்லது விருச்சிக இந்த ரெண்டுலேயும் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். லக்கணத்தில் சந்திரன் இருந்தாலே அவங்களுடைய தலையில் ஒரு மச்சம் இருக்கும். இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் அடித்து சொல்லலாம், லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் தலையில் ஒரு மச்சம் இருக்கும். லக்கணத்தில் சூரியன் இருந்தால் வயிற்றில் ஒரு மச்சம் இருக்கும். லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் தொடையில் ஒரு மச்சம் இருக்கும். லக்கணத்தில் குரு இருந்தால் 1000 தோஷங்கள் நிவர்த்தியாகும். லக்கணத்தில் குரு இருந்தால் முகத்தில் ஒரு பரு இருக்கும் அல்லது தழும்பு இருக்கும். லக்கணத்தில் சனி இருந்தால் முழங்காலுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். இது ஜாதக அலங்காரம் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள செய்தி. நம்ம சேனலில் பேசக்கூடிய அனைத்து செய்திகளும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல. எல்லா மூல நூல்களை கரைத்து குடித்து அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நான் பந்தி போடுகிறேன். இன்றைய தலைப்பு, மேசம் விருச்சிகத்தில் லக்கணமாக அமைந்து அந்த லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மேசம் என்பது இங்கே லக்கணமாக வந்து இங்கே சந்திரன் இருந்தால் என்ன பலன். அடுத்து விருச்சிகம் என்பது இங்கே இந்த இடமாக லக்கணமாக வந்து இந்த லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பயன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த லக்கணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் விருச்சிகத்திலே நீசம். விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் ஆக இருக்கிறது. லக்கணத்தில் சந்திரன், அந்த சந்திரன் சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 7 இடத்துக்குள் இருந்தால் அது பூர்ண சந்திரன் என்று பெயர். 7 இடத்தை தாண்டி அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் தேய்விரை சந்திரன் என்று பெயர். தேய்விரை சந்திரன் தீய கிரகமாக மாறிவிடும். அது சுபக்கிரகம் என்று கருதக்கூடாது. அப்போ லக்கணத்தில் உட்கார்ந்திருக்கிற சந்திரன் தேய்விரை சந்திரனாக அமர்ந்திருக்கிறதா அல்லது வளர்பிறை சந்திரனாக அமர்ந்திருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளணும். ஓகேவா? ரைட்டு. இப்போ இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். மேசத்திலும் விருச்சிகத்திலும் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கிவிட்டாலோ அல்லது சனியினுடைய சாரத்தை வாங்கிவிட்டாலோ, இப்படி அமைப்பு இருந்துச்சுன்னா உடனே அந்த சந்திரன் வந்து என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அது செவ்வாயினுடைய சாரமோ சனியினுடைய சாரமோ வாங்கி இருந்தால் குழந்தை பாக்கியம் இருக்காது. ஓகேவா? ரெண்டாவது, இல்லை குழந்தை பாக்கியம் இருக்குது என்றால் அடிமைப்பட்டு கிடப்பார்கள். என்ன அடிமைப்பட்டு? ஒரு ஆணனுடைய ஜாதகத்தில் மேசத்தில் லக்கணத்தில் சந்திரன் வந்து அந்த சந்திரன் செவ்வாயினுடைய சாரமோ சனியினுடைய சாரமோ வாங்கியிருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அப்படி குழந்தை பாக்கியம் இருக்கிறது என்றால் அவர்கள் எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அங்கே அடிமைப்பட்டு கிடப்பார்கள். ஒரு ஆணனுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த மனைவிக்கு அடிமைப்பட்டு கிடப்பார். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா புருஷனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள். கொத்தடிமை மாதிரி கிடக்கணும். இது ஓகேவா? அதுக்கடுத்து குருவினுடைய சாரத்தை வாங்கியிருந்தால், குருவின் சாரத்தை இந்த சந்திரன் வாங்கியிருந்தால் பதிவிரதை, இதை பாருங்கள், அந்த காலத்து வார்த்தை
பதிவிரதையாக இருப்பாள். பதிவிரதைனா மிக தூய்மையான பெண்ணாக, கற்பு நெறி தவறாத பெண்ணாக அவர் இருப்பாங்க. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இருந்தால் அந்த பெண்ணு கற்பு நெறி தவறாமல் ஒழுக்க சீலியாக வளர்க்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் மேசத்திலோ விருச்சிகத்திலோ லக்கணமாக சந்திரன் இருந்தால், குருவினுடைய சாரத்தை அந்த சந்திரன் பெற்றால் அவன் ஒரு உத்தம சீலனாக, பிற பெண்களை பார்க்காத நல்ல ஒரு மனிதனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். இது 100க்கு 100 உண்மையாக இருக்குது. சரி, அடுத்து சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கிருச்சு அப்படின்னா ரொம்ப மோசமான ஆளுன்னு அர்த்தம். இவர் ஒழுக்கம் அற்றவர், கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பார். புரிஞ்சுக்கிறணும். அப்படி இப்படித்தான் இருப்பார்னா எப்படி இருப்பார்னு கேட்கக்கூடாது. இவர் அன்டிசிப்ளின், ஒழுக்கமற்றவராக இருப்பார். பிற பெண்களை நிறைய அவர் அனுபவித்திருக்கக்கூடியவராக இருப்பார். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கிருச்சு அப்படின்னா ஒழுக்கத்தோடு இருப்பது கடினம் என்று மூல நூல்கள் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த மூல நூலை படிச்சுட்டு நான் எடுத்திருக்க குறிப்பு லக்கணத்தில் சந்திரன் என்ற பலன், இதை படித்து பார்த்துக்குங்க. அப்போ வேறு இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஆயுள் பலன் தீர்க்கமாக உடையவள், அது ஒன்று இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் மேச விருச்சிக லக்கணத்தில் லக்கணமாக அங்கே சந்திரன் இருந்தவருடைய பலனை இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து மீதி இருக்கக்கூடிய ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, ஏனைய ராசியில் சந்திரன் இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம். 12 லக்கணத்துக்கும் ஒரே வீடியோவில் போட்டோம்னா வீடியோ ஒரு அரை மணி நேரத்தை தாண்டிடும். அதிகமாக போட்டோம்னா பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த 2 லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்டுகளை எனக்கு தெரிவிங்க, உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பர் 98 651 30 130. என் பேர் டாக்டர் தமிழினியன். நன்றி, வணக்கம்.